நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்துல நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா 2 பகுதிகள் இருக்கு. அதாவது ஒரே பகுதியா இருந்தது பிரிக்கப்பட்டு 2 பகுதியா இருக்கிறது. இந்த இதுவும் அதுவும் ஒன்றா இருந்ததுதான். ஆனா ஏதோ ஒரு காரணங்களால மனிதர்களுடைய செயல்களினால அது பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. இதை வைத்திருக்க நமக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நமக்கும் கர்த்தருக்கும் இப்படிதான் பிரிவினை இருக்கிறது. என்ன பிரிவினை, எப்படிப்பட்ட பிரிவினை அப்படின்றது எப்படி அப்படின்னா, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அங்கே நமக்கும் கர்த்தருக்கும் பிரிவா இருக்கிறது. ஒருவேளை இன்னும் தெளிவா சொல்ல போனா, நாம் கண்களின் முன்பதாக காணுகிற சகோதரரின் இடத்திலே அன்பு கூறாமல் இருப்பதுதான் நமக்கும் தேவனுக்கும் உண்டான பிரிவினையை இன்னும் அதிகமாய் வலுசெலுத்துகிறது. ஏனென்றால் அந்த பிரிவினையினுடைய காரணம் நாம் கண்ட சகோதரின் இடத்திலே நம்மை சுற்றி இருக்கிறவர்களே அன்பு கூறாமல் இருக்கிறதுதான். ஒருவேளை இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எங்கேயோ இருக்கிற யார்கிட்டயோ பேசுவாங்க, ஆனா அவர்களுடைய சொந்த சகோதர இடத்துலயோ பேச மாட்டாங்க. ஏதோ ஒரு நபர்கிட்ட பேசுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா சொந்த சகோதரத்திலோ பேச மாட்டாங்க. வேதம் இன்னொரு வாக்கு தெளிவாக சொல்லுது, ஆபத்தில் உதவுவதற்கே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறது என்ன அப்படின்னா, அவருடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அப்போ அவரிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம் அப்படின்னா, நாம் நம்முடைய சகோதரனிடத்துல, நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிற மக்களிடத்திலே, நபர்களிடத்திலே நாம் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். எனவே தேவன் இன்றைக்கு கூறுகிற இந்த வார்த்தையை நாம் நினைக்கிறவர்களாய், அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். நம்முடைய சகோதரத்தில் அன்பு கூறுவோம், நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்பதை இதிலே காண்பிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.